வணக்கம். ஆப்ஷன் டிக்கெட் ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இன்னைக்கு பிப்ரவரி 14ஆம் தேதி சந்தை எப்படி முடிவுற்றுதுன்னு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் ஃபின் நிஃப்டி நம்ம காலையிலேயே பேசியிருந்தோம். வைடு ஸ்ட்ராங்கல் வித் ஷார்ட் ஸ்ட்ராங்கல் ரெண்டுமே ஸ்ட்ராங்கல் ஆக இருக்கிறது. அதனுடைய தாக்கம் பார்த்திருந்தோம். அதனால வைடு ஸ்ட்ராங்கலினால் சிந்தாமல் சிதறாமல் ஹீரோவான கால் ஆப்ஷன். அப்ப என்ன அர்த்தம்? நம்மளுக்கு வந்துட்டு 18,400 புட் 18,500 கால் கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் 18,300 புட் 18,600 கால் கொடுத்திருந்தாங்க. இதனோட ஆவரேஜ் 18,450 பார்த்து அதுல இருந்து 0 டு ஹீரோக்கு இம்பாக்டட் நம்ம கொடுத்திருந்தோம். அதனுடைய வாய்ப்பு இன்னைக்கு எப்படி அமைஞ்சது அப்படிங்கறத பார்க்கலாம். இன்னைக்கு நிப்டி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு லோ 17,800 அப்படிங்கிறதும் ஹை 17,954 அப்படிங்கிறதும் அப்ப கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து 154 புள்ளிகள் நம்மளோட மொமெண்டமா இருந்திருக்கு. அப்போ ஒரு நாளோட பயணம் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. அதே போல நேத்து அட்டவணையில நிப்டிக்கும் சரி நம்மளுக்கு வந்துட்டு டபுள் ஸ்ட்ராங்கல் இருந்தது நம்ம சொல்லியிருந்தோம். அதனுடைய நடுநிலை புள்ளி அப்படிங்கிறது 17,750 800 850 பேஸ் பண்ணி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்திருந்தோம். அப்ப 17,850 இன்னைக்கு எப்படி ரியாக்ட் ஆச்சு அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்திருக்கலாம். அடுத்தது பேங்க் நிப்டி. பேங்க் நிப்டியோட லோ பாத்தீங்கன்னா 41,195, ஹை பார்த்தா 41,718, கிட்டத்தட்ட ஒரு 600 புள்ளிகள் 500 புள்ளிகளோட பயணம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அடுத்து ஃபின் நிப்டி பாத்தீங்கன்னா 18,425 லோ, 18,619 ஹை. நம்ம 18,450 தான் ஒரு மையம் பார்த்தோம். அந்த மையத்தை எவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணி அதுக்கப்புறம் 18,600 மட்டும் வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். நிப்டி இன்றைய அட்டவணை பாத்தீங்கன்னா 17,800 புட் ஆப்ஷன், 17,900 கால், 18,000 கால் கொடுத்திருக்காங்க. நாளைக்கு நம்மளுக்கு 17,850 சரி. நம்மளுக்கு இங்க ஸ்ட்ராங்கல், ஆனா இந்த ஸ்ட்ராங்கல் வந்து நம்மளுக்கு அட்டவணை தள்ளி போய் க்ளோஸ் ஆயிருக்கு. அப்ப 17,850 17,900 முக்கியம். நம்மளுக்கு ஸ்ட்ராங்கல் இருக்கு. அதாவது 17,800 புட் 17,800 17,900 கால் ஒரு ஸ்ட்ராங்கல், 17,800 புட் 18,000 கால் ஒரு ஸ்ட்ராங்கல், அடுத்து 17,900 கால் 17,900 புட் ஒரு ஸ்ட்ராடல் அப்படிங்கிறது இருக்கும். அடுத்து 17,800 புட் 17,800 கால் ஒரு ஸ்ட்ராடல் இருக்கு. அதுக்கப்புறம் 18,100 மட்டும் இருக்கு. அப்போ சந்தை வந்துட்டு 17,800ல இருந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட 18,100 வரை நம்மளுக்கு வாய்ப்புகள் உள்ளது. அப்போ சந்தை வந்துட்டு நம்மளுக்கு 17,900 அப்படிங்கறத ஸ்ட்ராடல் அவட பிரீமியத்தை நம்ம பார்க்கலாம். 17,900 அப்படிங்கிறது 85 ரூபாய் கால். அதே மாதிரி 17,900 புட் வந்துட்டு 61 ரூபாய். இந்த ரெண்டு பிரீமியத்தை ஆட் பண்ணா நம்மளுக்கு 140 புள்ளிகள் வருது. அதனால நம்மளுக்கு 18,040 அதே மாதிரி 17,760 அப்ப அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிறது தான் ரொம்ப இம்பாக்டடான பிளேஸாக இருக்க போகிறது. அதற்கு முன்பு நம்மளுக்கு இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்து விடலாம். இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி 15க்கு கீழே தான் இருக்கு. அதனால ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஆக்ரோஷமான பிரேக் அவுட்டா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் குறைவா தான் இருக்கும். அதனால நம்மளுக்கு 18,040 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான பிளேஸா இருக்க போகுது. அதனுடைய தாக்கம் எப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது பேங்க் நிப்டி. பேங்க் நிப்டியோட அட்டவணை பாத்தீங்கன்னா நேற்று வந்து 41,500 கால் 41,300 புட் கொடுத்திருந்தாங்க. அதே தான் இன்றும் தொடர்ந்துள்ளது. அதுக்கு அடுத்து வந்து 41,400 கால் 41,500 புட் கொடுத்திருக்காங்க. அப்ப நம்மளுக்கு வந்துட்டு பேங்க் நிப்டிக்கு 41,500 கால் 41,500 புட் அப்படின்னு எடுத்துட்டாலும் கூட இதனுடைய பிரீமியம் 303 அண்ட் 155. அப்போ மொத்தம் 450 புள்ளிகள். அப்போ 41,950 அதான் 41,000 டு 42,000 ஒரு தடுப்பாக இருக்கும். ஆப்ஷன் செயின்ல இன்னையோட ஐவி இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி பார்க்கலாம். இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி கொஞ்சம் பேங்க் நிப்டி வந்துட்டு நிப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிப்டி கொஞ்சம் ஆக்ரோஷ நிலை இருக்கு. ஆனா இதனுடைய தாக்கம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். அடுத்து ஃபின் நிப்டி பாருங்க. நம்மளுக்கு 18,550 கால் 4 ரூபாயிலிருந்து 65 ரூபாய் போயிருக்காங்க. 45 ரூபாய்க்கு க்ளோசிங். அப்ப 4 ரூபா டு 45 ரூபாய் கிட்டத்தட்ட 10 மடங்கு ஏற்றம். அதே மாதிரி 18,500 கால் பாருங்க 12 ரூபா லோ, நம்மளுக்கு 95 ரூபாய் க்ளோசிங்.
அப்ப நம்ம சொன்ன 18,450 கால் 450 புட், 18,500 கால் 500 புட் எல்லாமே ஒரு நல்ல ஒரு தாக்கத்தை கொடுத்துள்ளது. இதுதான் ஜீரோ டு ஹீரோக்கு மிக சிறப்பான இருக்கும். அப்போ வைடு ஸ்ட்ராங்கல் எவ்வளவு தூரம் உதவி இருக்கு அப்படிங்கிறதை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.